3 ஆண்கள் அல்லது 6 சிறுவர்கள் ஒரு வேலையை 7 மணி நேரம் வேலை செய்து 10 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் 6 ஆண்களும் 2 சிறுவர்களும் சேர்ந்து வேலையை செய்து முடிக்க எத்தனை வேலை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிச்சாலே போதும். போன கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தாங்க? 3 விமனும் 2 மென்னும் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு ஹிண்ட் இருக்கா? அங்கே சொல்லியிருக்காங்களா 3 மென்ஸும் அல்லது 6 பாய்ஸும் ரெண்டும் ஒன்று தான் இங்கே சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா? 2 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 10 நாட்களில் முடிச்சிருவாங்க 7 மணி நேரம் வீதம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே சமம் தான். அப்போ ஒரு மென் இஸ் ஈக்குவல் டு 2 பாய்ஸ். ஸோ இதுதான் சின்ன ஹிண்ட் உங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாய்ஸாக மென்ஸ்லேயே மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்போ ஒரு வேலை 3 மென்ஸ் எத்தனை நாட்களில் செஞ்சு பண்ணியிருக்காங்க? 10 days 7 hours per day. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். How many days will it take to complete a piece of work twice as large with? ஓகேங்களா? ஸோ இங்கே முடிஞ்சிருச்சா? இங்கே புரியுதா? தமிழில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வீதம் 6 ஆண்டுகளுக்கு 2 சிறுவர்களும் சேர்ந்து வேலை செய்து 2 மடங்கு பெரிய வேலை. ஓகேங்களா? இங்கே ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதை விட இங்கே 2 மடங்கு வேலையாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன வரும்? கீழே 2. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு வேலைனா இங்கே 2 மடங்கு வேலை செய்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே 2ன்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 6 men 2 boys. ஓகேங்களா? 2 பேரும் 6 men 2 boys. ஸோ நீங்கள் ஏன் 3 men மட்டும் போட்டேன்? பாய்ஸ் எதுவும் நான் போடல. அங்கே 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் 3 men அல்லது 6 boys. இது நீங்கள் எது போட்டாலும் ஒன்று சேமம் தான். ஆனால் இங்கே 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 6 men and 2 boys. ஓகேங்களா? அடுத்து எத்தனை நாள் வேலை செய்கிறான்னு சொல்லியிருக்காங்க? 8 hours per day. 8 hours per day. இங்கே எக்ஸ்ன்றது தான் நமக்கு தேவையானது. வேலை ஆட்கள் தான் நம்ம கேட்டிருக்காங்க. எத்தனை நாட்களில் வந்து முடிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போது இதை மென்னாக மாற்றிக்கலாமா? இதை ஏன்னா மேலே மென்னு நான் அப்ளை பண்ணிக்கலாம், கீழே நீங்கள் மென்னாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 6 men பதிலாக பாய்ஸாக மாற்றுறீங்கன்னா ஸோ ஒரு மென்னுக்கு 2 boys. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மென்னுக்கு பதிலாக நான் 2 boys அப்ளை பண்ணிக்கிறேன். 6 into 2 12 boys + 2 boys. அப்போ ஆன்சர் 14 boys. ஸோ இது மொத்தமாக என்ன எழுதிடலாம்? 14 பாய்ஸாக மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ மேலேயும் பாய்ஸாக மாற்றிட்டீங்கன்னா 3 into 2 = 6 boys. முடிஞ்சிடுச்சா? ஸோ டோட்டலாக எல்லாமே ஒரே வேல்யூஸாக நான் மாற்றிட்டேன். இது ஹவர்ஸ் பர் டே தான் இருக்குது, இதுவும் ஹவர்ஸ் பர் டே தான். மேலேயும் டேஸ் தான், கீழேயும் டேஸ் தான். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ எழுதணும்னா ஸோ 1/2 = 6 into 10 into 7 divided by 14 into 8 into x. ஓகேங்களா? ஸோ 1727 1232 1242 2252. ஸோ அப்போ ஆன்சர் x = 7.5. ஆன்சர் 7.5 days. 7 நாள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் 3 men அல்லது 6 boys. ஓகேங்களா? அதில் தான் நான் வந்து 3 men அல்லது 6 boys நான் அப்ளை பண்ணுறேன். 2 பேருமே சேர்ந்து வேலை செய்யலை, தனித்தனியாக வேலை செஞ்சாங்கன்னா அதுவும் சேம் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? 10 days 7 hours per day. அந்த 10 days 7 hours per day. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா மென்ஸ் வச்சுக்கிறேன், 3 men வச்சுக்கிறேன். கீழே 6 men and 2 boys. 2 பேர் சேர்ந்து இங்கே வேலை செய்கிறாங்க. 6 men 2 boys சேர்ந்து வேலை செய்கிறாங்க. எத்தனை நாள்? ஒரு மணி நேரம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்னா 8 மணி நேரம். எத்தனை நாட்கள் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே ஒரு என்ன வித்தியாசம்? மேலே வந்து ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையோடைய 2 மடங்கு வேலையும் வந்து இவங்க செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்கே 2ன்னு போட்டிருக்கேன். வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது. இங்கே 6 men அல்லது 2 boys இருக்கும். மேலேயும் கீழேயும் ஒரே யூனிட்டில் தான் எப்பயுமே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க. முன்னாடி சொல்லியிருக்காங்களா 3 menம் 6 boys வேலை சேர்த்து ஒன்று தான். அப்போ 3 men = 6 boys. ஸோ அப்போ 1 man = 2 boysன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் இங்கே மேலே இருக்கிறது பாய்ஸாகவும் கீழே இருக்கிறது பாய்ஸாகவும் நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா சிம்பிள். ஒரு men வந்து 2 boysனால் நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம். 3 men வந்து 6 boysஆக மாறிடும். அது மாதிரி இங்கே 6 men வந்து 12 boysஆக மாறிடும். ஸோ 12 + 12 14 ஆகிடுச்சு. ஸோ கீழேயும் 14 boys, மேலேயும் வந்து பாய்ஸில் மாற்றியாச்சு. ஸோ மற்ற எல்லாமே ஒரே யூனிட்டில் இருக்குல்ல, மேலேயும் டே தான், கீழேயும் டே தான். அப்போ எல்லாமே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து டேஸில் உங்களுக்கு கிடச்சிடும். ஆன்சர் 7.5 days.